எஸ்ஐஆர் என்ற பெயரில் ஜனநாயகத்தை களவாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு தேர்தல் பிரிவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுவதை நாடு முழுக்க நாங்கள் எதிர்க்கின்றோம், கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு மாத அவகாசத்தை கொடுத்து தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதை ஏற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றவர் 6 மாத காலமாகிவிட்டது. இதுவரை ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கல? இப்போ நாங்க சட்ட போராட்டத்தை நடத்துகின்றோம், மக்கள் மன்றத்திலே போராட்டத்தை நடத்துகின்றோம். நாங்கள் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்தின் மீது புகார்களை வைக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றக்கூடிய அசராக் அக்தர் அவர்களை இதுவரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கவில்லை. எல்லா பத்திரிகையாளர்கள் நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களிடம் உண்மை இருந்தால் நீங்கள் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கிறீர்கள்? இதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி. அடுத்ததாக, ஆதார் அட்டையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆதார் அட்டை இருந்தால்தான் இனி எல்லாம் என்று ஏற்கனவே சொன்னீர்கள். அதை நம்பி எல்லாருமே ஆதார் அட்டையில தங்களுடைய அனைத்து விவரங்களையும் பதிவு செய்தாங்க. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கூட இந்திய தேர்தல் ஆணையம் ஆதார் அட்டையை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ராஜசதி என்ன? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ராஜசதி என்ன என்று நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். அப்போ ரேஷன் அட்டைக்கு மரியாதை இல்லை, ஆதார் அட்டைக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆதார் அட்டையும் ரேஷன் அட்டையும் இனிமேல் செல்லுபடியாகாதா? இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும். அது இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு குறித்து இதுவரை 4 பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்தியிருக்கிறார். கர்நாடகாவில் நடைபெற்ற வாக்கு மோசடி, மகாராஷ்டிராவில் நடைபெற்ற வாக்கு மோசடி, பீகாரில் நடைபெற்ற வாக்கு மோசடி, தற்போது ஹரியானாவில் நடைபெற்ற வாக்கு மோசடி. பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு இங்க வாக்குரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் சீரழிந்து போயிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏன் இதுவரை தேர்தல் ஆணையம் உரிய பதிலளிக்கவில்லை? ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும். அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் கேட்ட கேள்விக்கு முதல்ல தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு திராவிட மாடல் அரசுடைய தளபதி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு எங்கும் மாபெரும் ஒரு மக்கள் கிளர்ச்சி ஜனநாயக வழியில நடத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.